காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான். கீழே மச்சான், கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன போராட்டம்? யாருன்னா இவன் தான்டா சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டுருக்கான். தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க வா மேலே, எங்களை பார்த்து முறைக்கிறான். மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான். ஏன்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன், நீங்களாம் வரணும்ல, எங்கே வரணும், இருடா வாடா உட்காரான்னு சொல்லி அப்போதுலேருந்தே சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது, பெஞ்சை மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அந்த சொல்லிவிடுவா. என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி, என்ன பண்ணிட்டா, நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் போய் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு, சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு, விடிவியோட இது அந்த மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு, போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டு பார்த்துட்டு வரோம், நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி, இல்லைடா ரிசல்ட் வந்துருக்கலாப்பா, நீலாம் ஃபெயில்ரா வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படியே உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க, தேர்ட் செம்மு, ஃபோர்த் செம்மு, எல்லா செம்மும் இவர் வருவார், அந்த அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டெம்ப்ட் எழுத, ஆனால் இவன் ரோல் நம்பரே வராது கிளாஸில். அவன் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதின ஒரே ஆள் இவன் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? அப்படி தான் நானும் நினச்சேன். அதனால் என் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தான் தப்பு.